நாம் எல்லாரும் நின்ற வண்ணமாக பாடல்களை பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 23வது பாடல், எந்தன் உள்ளம் புதுக்கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன், அவர் நாமம் ஊற்றுன்ற பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன் என்கிறதான பாடல். ஒரு பழைய பாடல், ஆனால் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் நாம் கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்தில் 23வது பாடல். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே, அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறே, அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறே. எந்த உள்ளம் கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே, அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறே. ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா அல்லேலூயா, எந்த நாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. சில வேளை மைப்பொழுதே தம் முகத்தை கிறிஸ்திகர் மறைத்தாரே. சில வேளை மைப்பொழுதே தம் முகத்தை கிறிஸ்திகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்னை கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்னை கிருபையும் பொழிந்தாரே.
அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தந்தமையானாரே. பஞ்சகாலம் தாம் தந்தமையானாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சென்ற காலம் முழுவதும் என்ன செய்தாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஒரு சேதமும் அணுகாமல். உலகத்தில் உபத்திரவம் உண்டு ஆண்டவர் தான் சொன்னார். உபத்திரவம் வரலாம், வராமல் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. தேவனுடைய கிருபை என்பது உபத்திரவத்தின் மத்தியில் நாம் எப்படி ஜெயம் எடுக்கிறோம் என்பது தான், அதற்கு உதவி செய்வது தான் தேவனுடைய கிருபை. ஆமென். ஆகையால தான் கிருபையை விசுவாசிக்கிறோம், கிருபையை கொண்டாடுறோம். கிருபை என்றால் நான் ஏற்கனவே சொன்னேன், தேவ அன்பினுடைய உச்சகட்டம் தான் கிருபை. அதைத்தான் ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக காண்பித்தார். ஏன்னா அவர் மறிக்கணும்னு அவசியமே கிடையாது. உலகத்தையும் வானத்தையும் பூமியையும் சர்வலோகத்தையும் உண்டு பண்ணின ஒரு தேவன் மறிக்க வேண்டிய அவசியமும் கட்டாயமும் கிடையாது. அவர் எந்த தவறு செய்யலை. அவர் பாவத்தை பாராத சுத்த கிணறாக இருந்தார். கல்வாரி சிலுவையிலே பாவம் ஆக்கப்பட்டார். நம்முடைய பாவத்தை பூரா பிதா எடுத்து என்ன செஞ்சார்? அவர் மேலே வச்சார். அதுதான் பாவம் ஆக்கப்படுவது. நாமெல்லாம் பிறக்கும்போது பாவி. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி வரை என்ன இல்லை, அவர் பாவி கிடையாது. ஒரு மனிதனுடைய உதவியினால் வந்திருந்தார்னா அவர் ஆதாமுடைய வாரிசாக ஒரு பாவியாக தான் பிறந்திருக்கணும். ஆனால் பரிசுத்த ஆவியினாலே மரியாள் கர்ப்பவதியாகி என்ன செய்தாங்க? அதனால தான் அவர் பரிசுத்தமுள்ள தேவனாக இருந்தார். ஒரு ஆண்டவர் படைக்கும் போது இருந்த ஆதாம் எப்படி இருப்பானோ அதை போல இருந்தார். அல்லேலூயா.
அல்லதான் அவருக்கு பேர் கடைசி ஆதாம். அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் உண்டாக்கினார். அப்போ அவ்வளவு வல்லமையோடு தான் ஆண்டவர் உண்டாக்கினார். இயற்கை அவருக்கு கீழ்ப்பட்டது. காற்றுகளும் கடலும் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டது. ஆதாம் அப்படி உண்டாக்கப்பட்டவன் தான். அல்லேலூயா. அவனுடைய சந்ததியாக தான் நாம் இருக்கிறோம். ஆனால் என்றைக்கு பாவத்திலே அந்த வீழ்ச்சி அடைந்தானோ அன்றைக்கு அந்த வல்லமைகளை ஆதாமும் ஏவாள் இழந்து போனாங்க. அதை திரும்ப மீட்டெடுத்து நமக்கு கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மனுக்குலத்திலே அவர் மனித அவதாரம் எடுத்து வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் அவரால் மட்டும்தான் சொல்ல முடியும், உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களுடனே. வேற யாராலையும் சொல்ல முடியாது. மற்ற எல்லாரும் சொன்னாலும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரும்போது அவங்க என்ன செஞ்சிருவாங்க, அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போது ஆண்டவரால் மட்டும்தான் அதை சொல்ல முடியும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவருக்கு கொடுக்குற இடத்தை, அந்த முதல் இடத்தை எந்த நபருக்கும் கொடுக்கக்கூடாது. அது உங்கள் பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, கட்டின கணவனாக இருந்தாலும் சரி, கட்டின மனைவியாக இருந்தாலும் சரி. அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை விட உங்கள் பிள்ளையை நேசித்தீங்கன்னா நீங்கள் விக்கிரக வழிபாடு செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஆண்டவருக்கு நிகராக நீங்கள் எதை வச்சாலும் யாரை வச்சாலும் நீங்கள் விக்கிரகத்தை வழிபட்டு கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லா மனுஷனும் ரெண்டாவது தான். முதல்ல கர்த்தர், முதலாவதும் தேவனாகிய கர்த்தரின் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் என்ன செய்வாயாக, அன்பு கூறுவாயாக. ரெண்டாவது தான் நீ உன்னை நேசிப்பது போல. அப்போ ஃபர்ஸ்ட் யாரை தான் நேசிக்கணும்? ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆகையினால உலகத்தின் கருத்துக்களை எடுத்துக்கொண்டு வந்து பைபிளுக்குள்ளே செலுத்தக்கூடாது. பைபிள் என்ன சொல்லுதோ அதை எடுத்து உலகத்துக்கு கொண்டு போகணும். அல்லேலூயா. உலகத்துக்குள்ளே நாம் போகலாம், ஆனால் போகும்போது உலகம் நம்மளை பார்த்து மாறணும், உலகத்தை பார்த்து நாம் மாறக்கூடாது. அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். பாட்டு புஸ்தகத்தில் 75வது பாடல் தேவ அன்பை குறித்ததான பாடல். மாறிடாயும் மானேசரே, மாறாதவர் அன்பென்னாலுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மா அன்பிதே என்கிறதான பாடம் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் பாடுவோம். மாறிடா என் மானேசரே, மாறாதவர் அன்பென்னாலுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மா அன்பிதே. மாறிடா என் மானேசரே, மாறாதவர் அன்பென்னாலுமே, கல்வாரி சிலுவை மீதிலே
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டோடைய அன்பை நினைச்சா எத்தனை முறை துதிச்சாலும் போதாது. அவ்வளவு பெரிய அன்பு. கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் நமக்காக அவர் பட்ட பாடுகள் அதெல்லாம் கொஞ்சம் மறந்து போச்சுன்னா, மறந்துருந்தீங்க அப்படின்னா போய் கொஞ்சம் பாருங்கள். பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட்னு ஒரு படம் இருக்குது, நல்ல படம். ஆண்டோடைய கல்வாரி பாடுகளை குறித்து அதை மட்டும்தான் எடுத்திருப்பாங்க. அதில் அந்த டைரக்டர் சொன்ன அவர் பேட்டியில் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, எங்களால் 10% தான் எடுக்க முடிஞ்சுன்னு சொன்னார். 100% நாங்கள் எடுத்தோம்னா அது எல்லாமே சென்சாரில் கட் ஆகிடும். காரணம், அவ்வளவு இரத்தமும் சதையுமாக ஆண்டவர் பாடுபட்டிருக்கிறார். வெறும் 10% பார்க்க முடியாது அதில். அல்லேலூயா. அது அத்தனை அவர் வாங்கினது உங்களுக்காகும் எனக்காகும். அந்த அன்பை விட வேறு எந்த அன்பு இந்த உலகத்தில் பெருசு கிடையாது. இது என்னைக்கு நீங்கள் உணர்றீங்களோ அன்றைக்கி தான் ஆசீர்வாதம். இதை உணராத வரைக்கும் ஆசீர்வாதம் வராது. ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற முடியாது. என்றைக்கு உலகத்தின் அன்பை விட என் தேவனுடைய அன்பு தான் பெருசுன்னு என்னைக்கு நீங்கள் உணர்றீங்களோ அன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் ஏராளம் தாராளமே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பலிக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் என்னை தேடி வந்தார். நீசன் என்று என்னை தள்ளவில்லை, அவருடைய நேசனாக என்னை என்ன செய்தார்? மாற்றினார். ஒவ்வொருடைய ரட்சிப்பினுடைய அனுபவம் இதுதான். பாவியாக இருந்தோம், நாம் ஆண்டவர் தேடி போகலை, கர்த்தர் நம்மை தேடி வந்தார். பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினார். அவர் உணர்த்தினதுக்கு அப்புறம் தான் என்ன செஞ்சோம்? ஆண்டவரை தேடி வந்தோம், அவரை ஏற்றுக்கொண்டோம். உள்ளத்தால் அவரை தள்ளினோம், தம் உள்ளம் போல அவர் நேசித்ததினால். அதாவது ரசிக்கப்பட்டு வந்துட்டோம், அதுக்கப்புறம் யாருமே பாவம் செய்யாமல் இல்லை. எல்லாரும் ஏதாவது ஒரு பாவம், ஏதோ ஒரு பொய், ஏதோ ஒன்று செஞ்சிடறோம். அப்போ உள்ளத்தினால் அவர் என்ன செஞ்சிட்டோம்? நம்ம அறியாமல் அவரை தள்ளிவிட்டோம். ஆனாலும் அவருடைய உள்ளத்தின்படி, அவருடைய இருதயத்தின்படி அவர் நம்ம என்ன செய்தாராம்? அவர் நேசித்தார். இது ஏறக்குறைய 50-60 வருட பாட்டு. இது 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பாட்டு. இது எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வார்த்தையின் வெளிச்சம் இருந்துச்சு பாட்டில். அல்லேலூயா. ஏன் எல்லா பாட்டையும் பாட மாட்டேங்கிறோம் அப்படின்னா, வார்த்தை சரியாக இருக்கிற எல்லா பாட்டையும் பாடுவோம். அல்லேலூயா. வார்த்தை சரியாக இல்லைன்னா அதை கொஞ்சம் தள்ளி வச்சுருவோம். அது எவ்வளோ நல்ல ராகம் இருந்தாலும் சரி. என் சூழ்நிலையை பாடுகிற பாட்டு அல்ல. என் சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம். ஏன்னா சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி மோசமான சூழ்நிலை இருக்கும், நாளைக்கு நல்ல சூழ்நிலை இருக்கும். என் சூழ்நிலைக்கு ஏற்ற பாட்டு பாடுறதுக்கு இது ஒன்றும் சினிமா கிடையாது. இது ஆராதனை. தேவனை உயர்த்துகிற பாட்டு மட்டும்தான் பாடுவோம். அல்லேலூயா. தேவன் எனக்கு என்ன செய்தார் என்பதை தான் நான் பாடுவேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பாட்டை மட்டும்தான் எடுத்து பாடுவோம். அதனால தான் வார்த்தைகளில் கவனம். அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். பாட்டு புஸ்தகத்தில் 620வது பாடல். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கதான பாடம் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைத்தவர்களாய் நம்ம எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த பாடலை நம்ம எல்லாரும் பாடுவோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே,
எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் வருகிறோம் பிதாவே. மறவாத தெய்வம், மாறாத நேசர், எங்களோடு கூட இருக்கிறவர், நிழல் போற மாறினவர், ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளும் எங்களுக்கு உதவி செய்கிற எபெனேசராக இருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம், துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே. நீர் அதை அங்கீகரித்திருக்கிறீர், அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். பரலோகமே ஆண்டவரே இதை பார்த்து சந்தோஷப்படுகிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு மீண்டுமாய் உம்முடைய ஏராளமான நன்மைகளில் நான் நிரப்பப் போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. மீதியான பகுதியில் நம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.